யோசேப்பு. யோசேப்பினுடைய சகோதரர் என்ன செய்தாங்க? 12 பேர்லயும் அவர் தனித்துவம் மிக்கவராக இருந்தார். யூனிக் பர்சன். கர்த்தர் அவர் மேல இருந்தார். அவருக்கு சொப்பனங்களை, தரிசனங்களை பார்க்கிற வரத்தை கொடுத்தார். சின்ன வயசுலேயே அவர் நிறைய ட்ரீம்ஸ் பார்க்கிறாரு. அதை பார்த்து பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவருடைய சகோதரர்கள் எரிச்சலாகிறாங்க. சின்ன பையன் 11வது ஆளா பிறந்தவன் நம்ம கிட்ட வந்து நான் சொப்பனம் பார்த்தேன், சொப்பனத்துல அதை பார்த்தேன், உங்க அரிக்கட்டை எல்லாம் எங்க அரிக்கட்டை கீழே விழுந்து கும்பிடுது அப்படின்னு கதையெல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எல்லாத்தையும் போயிட்டு அப்பாட்ட போட்டு கொடுத்தாங்க. இதே வேலையா இருக்கிறாங்க. அவனுக்கு மட்டும்தான் அப்பா கலர் கலராக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, நமக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே அவன் ஒரு யூனிக்காவே இருக்கிறதுனால அவன் மேல பொறாம வந்துருச்சு. என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கொலை செய்ய பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவனை கட்டி எகிப்துக்கு வித்துட்டாங்க. அப்புறம் கானான் தேசத்துல பஞ்சம் வருது. தானியம் எகிப்துல மட்டும்தான் இருக்கு. வாங்கணும்னு டேடி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இவங்க எல்லாம் போறாங்க. அங்க போய் பார்த்தா எகிப்துக்கு அதிபதியா, தலைவனா, பிரின்ஸா, இளவரசனா நம்மால உட்கார்ந்துருக்கிறாரு. யாரு? யோசேப்பு. அப்ப அவன் சொன்னான், உங்க அரிக்கட்டை எல்லாம் என் அரிக்கட்டை கீழே விழுந்து வணங்குச்சு. 3 முறை இவனுங்க 10 பேர், ஒரு தம்பி மட்டும் பெஞ்சமின் மட்டும் வீட்டில் இருக்காரு. 10 பேர் கீழே விழுந்து 3 முறை இவனை வணங்கும்படி கர்த்தர் செய்தார். வேதம் சொல்லுகிறது 105ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம், அவர் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது, அவர் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். இதெல்லாம் ஆதியாகமம் புஸ்தகத்துல எழுதப்படல. அவர் சிறைச்சாலையில் இருந்தாரு. சிறைச்சாலை தலைவன் அவர் மேல தயவு வைத்து, நம்பிக்கை வைத்து, சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை எல்லாம் விசாரிக்கிற பொறுப்பை யோசேப்புக்கு கொடுத்தார். அதான் எழுதியிருக்கு. ஆனா 105ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம், அவருடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினாங்களா. அவர் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. ஆனா 17 வருஷம் கர்த்தர் அவரை உருவாக்கினாரு. யோசேப்புடைய லைஃப்ல நடந்த எல்லாமே லிஃப்ட் தான். எதிரிகளை கொண்டே கர்த்தர் உயர்த்தினார். நீங்க இப்படி ஆப்போசிட்ல இப்படி ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணி பாருங்க. எகிப்துக்கு வரலன்னா இவர் அதிபதியா எகிப்துக்கு மாறி இருக்க மாட்டார். எகிப்துக்கு யார் அனுப்பி வச்சா? அவர் என்ன பஸ் ஏறி வந்தாரா? தாண்டா கட்டி அவங்க அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணாங்க? துரோகம் பண்ணி காசுக்கு வித்து அவரை இந்த ஏரியாவிலே இருக்க கூடாது, இவனை எப்படியாவது பார்சல் பண்ணுங்க. பார்சல் பண்ணி எங்க அனுப்புனாங்க? ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல அனுப்புற மாதிரி எகிப்துக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் எகிப்துக்கு போலன்னா போத்திபார் வீட்டுக்கு வேலை செய்ய போயிருக்க மாட்டார். போத்திபார் வீட்டுக்கு வேலை செய்ய போனதுனாலதான் போத்திபார் மனைவி அவர் மேல கண் வைத்தாங்க. அவர் மேல கண் வைத்ததுனாலதான் வீண்பழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. சோ ஜெயிலுக்கு போகாம இருந்திருந்தா ராஜாவுடைய பானபாத்திரக்காரன் மற்றும் அந்த போஜன பதார்த்தங்களை தயாரிக்கிற 2 பேரை இவர் பார்த்திருக்க மாட்டார். அவங்கள பார்த்ததுனால தான் அவங்களுடைய சொப்பனங்களுக்கு இவர் அர்த்தம் சொன்னார். அந்த சொப்பனத்தின் அர்த்தம்படியே நடந்துச்சு. அதுல ஒருத்தர் செத்து போயிட்டா, இன்னொருத்தர் உயிரோட இருந்தா. அவன் 2 வருஷம் யோசேப்பையே மறந்துட்டான். அவன் சொப்பனத்துக்கு சொன்ன அர்த்தத்தையும் மறந்துட்டான். இப்போ ராஜா சொப்பனம் பார்க்கிறாரு. மனுஷன் ஒண்ணு மறந்துட்டாலும் கர்த்தர் ராஜா கிட்டே பேசிடுவார். ஆமென். எப்பேற்பட்ட சொப்பனத்துக்கு எவ்வளவு அழகா அர்த்தம் சொன்னா. 3 நாள்ல அந்த சொப்பனம் நிறைவேறிடுச்சு. ஆனா அவன் பாருங்க, பெரிய அம்னீஷியா பேஷண்டா இருப்பான் போது. 3 நாள்ல எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் திரும்ப சொன்னா, 3 நாள்ல உன்னை பார்வன் வந்து உன் தலையை மறுபடியும் உயர்த்தி உன்னை உன் நிலையில நிறுத்துவார்னு சொன்னான். அத்தனையும் இந்த ஆள் மறந்துட்டான். மறந்துட்டு மறுபடியும் போயிட்டு திராட்சை ரசம் வைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ராஜாவுக்கு. ஆண்டவர் பார்த்தா, நீ மறக்கிற, வா நான் சொப்பனத்தை ராஜாவுக்கே வர வைக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு ராஜா தலையிலே கர்த்தர் சொப்பனத்தை வச்சாரு. அவன் எழுந்து திரண்டு பார்க்கறான், என்ன எப்படிலாம் சொப்பனம் வருது அப்படின்னு. கூப்பிட்டு எல்லா ஜோசிய, மந்திரவாதி, சாஸ்திரி எல்லாம் வா அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னா, என்னத்த சொல்றது ஒன்றும் தெரியல எல்லாருக்கும். அப்போதான் அண்ணன் ஞாபகம் வருது. அண்ணனுக்கு நான் செய்த பிழை எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு. ஓ, பிழையே இப்பதான் ஞாபகம் வருதா? என்ன பிழை செஞ்சேன்னா, நான் ஜெயில ஒருத்தனை பார்த்தேன், ஜோசப்னு ஒருத்தன், எபிரேய இளைஞன். அவன் இந்த மாதிரி நீங்க எங்க 2 பேருக்கு ஜெயில போட்டப்ப அவன் தான் எங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா. அது மாதிரியே 3 நாள்ல நடந்துச்சு. ஆனா நான் மறந்து போயிட்டான். தூக்கிட்டு வாங்கடா அந்த தங்கத்தை அப்படின்னாங்க. இவர் தாடி எல்லாம் வச்சு பிரிசன் கைதியா வாழ்ந்துட்டு இருக்கிறார். உடனே தாடி கிட்ட சவர் பண்ணி புதிய வஸ்திரம். அன்னைக்கே அந்த நிமிஷமே அவருடைய லைஃப் லிஃப்ட்ல ஏற ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்னால் என்னைக்கு புது வஸ்திரத்தை போட்டு தாடியை கர்த்தர் வலிச்சு போய் நில்றா அப்படின்னு சொல்லி நின்னா ராஜா சொப்பன சொன்னாரு. இவர் அர்த்தம் சொல்றாரு, ஐடியா கொடுக்குறான். உடனே நீங்க இப்படி எல்லாம் பண்ணா அடுத்து வரப்போற பஞ்சத்துல இருந்து எகிப்தை காப்பாத்தலாம் அப்படின்னா, நானும் உள்ள ஒருத்தர் அதிகாரியா போடுங்க. உன்ன மாதிரி ஒரு அதிகாரிக்கு நான் எங்கடா போறது அப்படின்னா ராஜா என்ன சொன்னாரு? தேவ ஆவியும் ஞானமும் உடைய ஒன்னை தவிர ஒருத்தருக்கு நான் எங்கேயா போடுவேன், நீதான் அந்த வா அப்படின்னு உடனே ஏத்துறாங்க ரதத்துல. ராஜாவினுடைய அரண்மனை வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது, ராஜாவின் முத்திரை மோதிரம் தரிப்பிக்கப்பட்டது. ராஜாவின் 2ஆம் ரதத்துல ஏற்றுறாங்க. முழு எகிப்தும் தென்னனிட்டு பணிந்து கொள்ளணும். முழு எகிப்தும் எந்த தேசத்துல கால்கள் கட்டப்பட்டு அடிமையா இருந்தானோ அதே தேசத்துக்கு கர்த்தர் அவனை அதிபதியா உயர்த்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் உங்களை அதிபதியா வைக்கிறதை யாராலையும் தடுக்கவே முடியாது.
எந்த தேசத்துல கால்கள் கட்டப்பட்டிருந்துச்சோ அதே தேசத்துல ராஜா உத்தரவிடுறானா, என்ன, என் தேசத்தின் குடிகளை யார நீ கட்ட விரும்புறியோ கட்டு, என் ஞானிகளையும் மூப்பர்களையும் யார நீ கட்டி உள்ளத்துக்கு வைக்கணுமோ வை. தலைகீழ் மாற்றம், தலைகீழான ஆசீர்வாதம். எந்த தேசத்துல ஜெயில இவர் கிடந்தாரோ அதே தேசத்துல யார வேணா ஜெயில வைக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? எந்த சகோதரர்கள் அவர்களை பார்த்து இவர் பயந்தார், அதோ சகோதரர்கள் இவர்கிட்ட வந்து பயந்து நிற்கிறாங்க. யார்கிட்ட இவர் கெஞ்சார், அண்ணா விட்டுருங்க, என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சினார். அப்ப அவனுக்கு மனசு இறக்கல. ஆனா அவனுக்கு அதுக்கப்புறம் கெஞ்சினாங்க. பெஞ்சமின், எங்க அப்பா பெஞ்சமினை கூட்டிட்டு வந்தா அதோட மறித்து போயிடுவார், நான் வேணா அவனுக்காக இருக்கேன்னு ப்ளீஸ் நீ யூதா தான் கெஞ்சான். ஆனா அதே யூதா தான் இவனை பிடிச்சி அனுப்புறதுக்கு காரணமா இருந்தான். எல்லாத்திலுமே கர்த்தர் தலைகீழ் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு நீங்க என்ன பேட் சிச்சுவேஷன்ல கண்டிஷன்ல இருக்கிறீங்களோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இன்னைக்கு வந்து தரித்திரத்துல இருக்கிறோம், போவர்ட்டி, வறுமையில இருக்கிறோம், ஐஸ்வர்யமான உனக்கு கர்த்தர் மாற்ற போறாரு. மற்றவங்க இடத்துல நீ கடன் கேட்டு நிக்கிறோம், கடன் கொடுக்கிறவங்களா கர்த்தர் உன்னை மாற்ற போறாரு. எல்லாரும் என்ன அற்பமா பாக்குறாங்க, ஒரு மதிப்பாவே என்னை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. கடன் பொருந்தின ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை வைக்க போறாரு. எனக்கு எதுவுமே தெரியல, நான் ஒரு புத்தியனா இருக்கிறேன், ஞானமுள்ள குமாரனாய் குமாரத்தியாய் கர்த்தர் உன்னை மாற்ற போறாரு. என்னிடத்துல யாருமே வரமாட்டாங்க, என்ன தலைவனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உன்னைதான் கர்த்தர் தலைவனா தெரிந்து கொண்டா. இன்னைக்கு நான் எல்லா விதத்திலும் கட்டப்பட்டு முடக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் உன்னை விசாலத்துல தூக்கி கொண்டு போய் வைக்க போறாரு. இன்னைக்கு அடிமையா இருக்கிறேன், ராஜாவை உன்னை ஆண்டவர் மாத்த போறாரு. இன்னைக்கு நான் கீழ்நிலையில வேலைக்காரனை போல இருக்கிறேன், தேவன் உன்னை தலைவனாய் தெரிந்து கொண்டார். எந்த மனுஷர்களுக்கு முன்னால வெட்கப்பட்டீங்களோ அதே மனுஷங்களுக்கு முன்பாக அவர்கள் வெட்கப்படும்படி தேவன் உன் தலையை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை கட்டி தூக்கி இந்த நிலையில கொண்டாந்து தள்ளினாங்களோ, நான் இப்படி ஆனதுக்கு இவங்கதான் காரணம், நீங்க யாரெல்லாம் நினைச்சு வேதனைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் கடைசி நாள் பரியந்தம் உங்களுக்கு முன்பாக ஒரு பொருட்டாகவே எண்ணப்படாமல் போவார்கள். உங்களை பார்த்து பயப்படுகிற ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காலங்களுக்குள் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை பார்த்து பெலிஸ்தியர் பொறாமை கொண்டு அவன் எங்கெல்லாம் தண்ணீர் துறவை வெட்டினானோ அங்கெல்லாம் வந்து அடைத்து கொண்டே இருந்தாங்க. இவனுடைய வேலைக்காரன் தண்ணீர் துறவை வெட்டும் போதெல்லாம் அவனுடைய பெலிஸ்தியர்கள் வந்து அடைப்பாங்க. ஆனா ஒரு இடம் வந்துச்சு, அந்த இடத்துல யாரும் வாக்குவாதம் பண்ணல. ஈசாக்கு சொன்னாரு, தேசத்தில் நாம் பழுகும்படிக்கு தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று சொல்லி பெயரிட்டார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இனி ரெகோபோத்தை கட்டளையிடுகிறார். ரெகோபோத்தை பார்த்த பிறகு ஈசாக்கு பேர்சபாவுக்கு குடியேறினார். அங்கே தேவன் பேசினார், தண்ணீர் துறவையும் அவர் கண்டார். அது மட்டும் இல்ல, எந்த பெலிஸ்தியர் அகிமெலேக்கு தலைமையில ஈசாக்கை பகைத்தார்களோ அவர்கள் ஈசாக்கை பார்த்து பயந்து வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நீங்க எங்களுக்கு எந்த தீங்கும் தயவு செய்து செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி ஈசாக்கை பார்த்து பயந்து அவனோடு சமாதான உடன்படிக்கை செய்தார்களாம். அப்படிப்பட்ட சமாதான உடன்படிக்கைகளின் காலம் சத்துருக்கள் உங்களோடு சமாதானமாகிற பெயர்சபாவை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உண்டாக்குகிறார். அடைக்கப்பட்ட ஆசீர்வாத தண்ணீர் துறவுகள் எல்லாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுதே கர்த்தரால் திறக்கப்படுகிறது. இதுவரை உங்களிடத்துல பேசாமலேயே இருந்த கர்த்தர் இது முதல் உங்களுக்கு தரிசனமாகி தினந்தோறும் உங்களிடத்துல பேச போகிறார், வெளிப்பட போகிறார். வார்த்தை மூலம், ஆவியின் மூலம், போதகர் மூலம் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் மூலம் வெளிப்பட போகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவரையே பற்றி கொள்வோம், அவராலேயே உயர்த்தப்படுவோம். ரெகோபோத் இந்த சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பழுகும்படிக்கு, திண்டுக்கல்ல பழுகும்படிக்கு கர்த்தர் இந்த சபைக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ரெகோபோத் வந்துச்சுன்னா அடுத்து பெயர்சபா வரும். பெயர்சபான்னா ஆண்டவர் பேசுகிற இடம், பேசாதிருந்தவர் பேசுகிற இடம், எதிரிகள் வந்து சமாதானம் பண்ணி கொள்ளுகிற இடம், தண்ணீர் துறவு சமாதானமாய் வாக்குவாதம் இல்லாமல் ஆசீர்வாதம் நம்மிடத்தில் கடந்து வருகிற இடம். அந்த ரெகோபோத்தும் பெயர்சபாவும் இனி உங்களுடைய பர்சனல் லைஃப், சபை, மினிஸ்ட்ரி எல்லாத்திலும் இருப்பதை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.